மழை சூப்பராக பெய்யுதுங்க. செம்மையாக இருக்கு பாருங்க ஏரியா. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில். நம்ம இப்போ பக்கத்தில் ஒரு நைட்டு மார்க்கெட் இருக்குது, அது போயிட்டுருக்கோம். காஃபி, ஐஸ்கிரீம் அதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டு மேப் ஆன் பண்ணிக்கலாம். என்ன பேப்பர் அது? பாக்கெட்டும் இடமா வைக்கிறாங்க. ஹாட் டாக் ஓனப்பா. அந்த பஸ்னாலே தைரியம் இல்லை. கொஞ்சம் நேராக போயிட்டு இங்கே பாருங்கள், அந்த கேம், இந்த காயின் போட்டு ஆடுவாங்கள்ல, அந்த இது காயின் போட்டிங்கன்னா அது உள்ளே எடுக்கலாம். அந்த பொம்மெல்லாம் வச்சு ஆடலாம். எவ்வளோ போட்டுருங்க? 520, இது 580, ஒன்று ஒரு ரேட்டு. ஆனால் நம்ம ஜப்பான்லேயே நம்ம கொஞ்சம் காசு கொடுத்தோம். அதில் அந்த ஏரியா போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாங்க. ஃபுல்லாக ஜிகின்னு லைட்டு. நல்ல கிரவுண்டு, பார்க்கிங். வெளில ஒரு ஷாப்பிங் மால் போல் இருக்குது. லயன்ஸ் பிளாசாவா. கரன்சி எக்ஸ்சேஞ்சு எல்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இதுன்னு விற்கிறாங்க. தாய கட்டையா என்ன இருக்குது? ஸ்டாம்ப் செஞ்சு தருவாங்க நினைக்கிறேன். உட்டில் நம்ம இனிஷியலு அந்த மாதிரிலாம். 7-Eleven ஏதாவது ஒரு ட்ரிங்க்கை வாங்கி குடிச்சிட்டு போகலாமா? தாண்டக்கூடாது, ரெட் எரியுது. கலர்ஃபுல் டைவான். இதுதான் நம்ம ஃபேவரட் 7-Eleven. க்ரீன் வந்துருச்சு. குள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம். பாருங்கள், அந்த ஏரியாவே செம்ம களை கட்டுது. அங்கே பார்த்தீங்களா பொம்மை, இந்த காசு போட்டு எடுப்பாங்க சொன்னல, பார்த்தீங்களா? அதே தான். இந்த கடை ஃபுல்லாக அதை வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான பொம்மை, ஒன்று ஒரு ரேட்டு. அந்த ரேட்டு போட்டு நீங்கள் இது இப்படி பண்ணிங்கன்னா அது உள்ளேருந்து மூவ் ஆகி எடுக்கலாம். பாருங்க, இது ஃபுல்லாக தான். இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் எல்லாமே அதான். இந்த இடத்துல ஃபுல்லாக தான் வச்சுருக்காங்க. இது விதமாக சாப்பாடு இருக்குது, ஆனால் எதை சாப்பாடுதுன்னு தெரில. இது நினைக்கிறாங்க ரோஸ்டட் ஸ்குவிட். வாங்கப்பா. நீங்கள் அது ப்ளீஸ் பிக்கப் த மெனு. இவ்வளோ ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது, செம கூட்டம். சிக்கன் சாப்பிட்றாங்க. என்ன இருக்குது இங்கே? என்ன பண்ணுறாங்க? ரெண்டு முட்டை,
பாய் வாங்க போட்டுருக்காங்க. முட்டை ப்ரெட்டில் அதனால் முட்டை ஊற்றி ஆயிஸ்டர் அது என்னன்னே தெரியல. தூருது நிற்குது. என்ன பண்ணுறாங்க? ஏஷியன் மில்க் டீ டிஷர்ட். ஃப்ரூட்ஸ் இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன் மார்க்கெட்டு. தெரியாமல் அதுக்குள்ளே மார்க்கெட் உள்ள நினைக்கிறாங்க. பரோட்டா பரோட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பரோட்டா மாதிரி தான் இருக்குது. பரோட்டா தாங்க. வாங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல பார்த்துட்டு. பரோட்டாவில் போட்டு அமைக்கிறாங்க. பரோட்டா எப்படி பாருங்கள், சூப்பராக அமைக்கிட்டாங்க. அவ்வளோதான் போட்டாங்க. Little bit spicy. Spicy, okay. வாங்கியாச்சு பரோட்டா முட்டை. Emily Mart.
1015号இந்த பாய்ஸ் எடுத்தவரை போட்டு 1015 1016 வாங்கி தான் பிடிச்சி பார்ப்போம் 1016தாய் வந்து பபுள் டீ குடிக்கலாம் அப்புறம் எப்படி 对哈， வாங்குறேன் 对。 ஏதோ கூட்டம் அலம்போது அப்படின்னா ஸ்பெஷல் இவனுக்கு தான் இங்கே ஸ்பெஷலாம் இந்த கடை அதுதான் கூட்டம் இந்த கடையில் மட்டும் எவ்வளோ தெரில 100 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன் கையில் சி பபுள் பபுள் How much? 20. Thank you. Number. நம்பர் கொடுத்துட்டாங்க அதுலேருந்து ஊட்டுறாங்க மாவு அடிக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் தான் இந்த கடையில் அவ்வளோ கூட்டம் One nine four 194 194 number 194有吗？这边，谢谢。1022 1022 Just sticker here for you. Just sticker. Yeah, this one. Thank you. 1023 1023谢谢。这碗在前面。வாங்கியாச்சு எங்கே வைக்கிறது கையெல்லாம் ஒரு ருசியாக இருக்கு வச்சு எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டு அதுவே அவ்வளோ கூட நிற்கிறீங்க இதுதான் எங்கள் ஹாஸ்டல் கிளம்பியாச்சு இதுதான் இந்த தங்கின ரூம் பார்த்தீங்களா ஓப்பன் பண்ணி உள்ளே போக வேண்டியது தான் அந்த ஆர்க்க லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு தெரில அப்படியே காரை வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் அந்த இது மாதிரி 4 பெட் இருக்குது இதில் 4 இல்லை 2 4 6 8 மேலே ஒன்று கீழே போனதான் இது ஒரு தொல்லை இது ஒரு நிமிஷங்க திறந்துட்டு கிளம்பியாச்சு ஆசிரமுக்கு ஒரு பை பை இங்கே பாருங்கள் கொடை வச்சுருக்காங்க யாராவது யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் திரும்ப இதில் கை வைக்கணும் உடம்பாச்சு இது ஒரு லாக்கு அங்கே ஒரு லாக்கு உள்ளே ஒரு லாக்கு மொத்தம் 3 லாக்கு லாக்கை திறந்த போகிறதுல பெரிய விண்வெளிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது Bye bye. Bye bye TW hostel. Nice. நான் ஓகே ஆனால் என்ன கதவு மூணு தான் கொஞ்சம் காற்று வராமல் இருந்துச்சு மற்றபடி இட்ஸ் ஃபைன் ஒன்லி
இப்போ அடுத்த ஹாஸ்டல் யாருக்குன்னு ஒரு ஹாஸ்டல் கொஞ்சம் பக்கத்தில் இங்கேருந்து 18 minutes நடக்கணும்னு நினைக்கிறேன். அதில் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு, பேக் அனைவரும் 3 மணி தான் செக்இன் பண்ணுவாங்க. அதனால் பேக் மட்டும் வச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். இந்த மழைக்கு அதுக்கும் ஹாட் ஸ்ப்ரிங்க்கு போகிறோம். இப்படி ஹாட் ப்ளஸ் சில் சூப்பர்லாம் பார்க்கலாம். ட்ரை செக் அவுட் யா பை. செக் அவுட்னா அப்படியே திருப்பி முடிக்கிறது. மழை இப்போ தான் கொஞ்சம் நின்றுக்குங்க லைட்டாக, அதுக்குள்ளேயே ஓடி போயிட வேண்டியதுதான். மழையில் தாய்வான் ரெய்னி டே. மேப்பை விட்டுற போகிறோம். அட்ரஸ் நேராக போகுது. அப்புறம் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. அவிச்ச முட்டை. நேராக போனோம். சேம் பார்க்கிங் சார்ஜஸ் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ காலியாக இருக்குன்னு அர்த்தம். ரைட், மழை திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இல்லை பஸ், டூரிஸ்ட் பஸ்ஸில் நினைக்கிறேன். டூரிஸ்ட் பஸ்ஸாக பப்ளிக் பஸ்ஸாக தெரியல. இதில் நம்பர்லாம் போடல, அதிகமாக டூரிஸ்ட் பஸ் தான். நம்ம அந்த பக்கம் போயிட்டு ஏறணும் போல இருக்கு. லெஃப்ட் சைடு ரோடு போகணும். இப்படி போய் கிராஸ் பண்ணிக்குவோம். நேர் ரோடு போகணும். அதில் அந்த ஸ்ட்ரீட் ரோடு ஒரு பாருங்க, அது உள்ளே போகணும் ஸ்ட்ரைட்டாக. ஓ நிற்குதா, மழை தூர ஆரம்பிச்சிச்சிங்க. 15 செகண்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஓடிடலாம். இப்படி போயிட்டு பில்டிங் பாருங்க, சரியா நைட் மழை நல்லா இருக்கும் போல இருக்குங்க. இங்கே கிரீன் போட்டோன்னு தான் போனோம். ஃபுல் ப்ரொடெக்ஷனில் பாருங்க. ஸ்கூலில் ஏதோ ஸ்போர்ட்ஸ், இங்கே ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குங்க. இங்கே ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். ரோடெல்லாம் சரியான பெரிய பெரிய ரோடு. மக்கள் அன்றாட வேலைகளில் பார்த்துன்னா என்ன தான் டைஃபோன் வந்தாலும் மழை வந்தாலும் அவங்க வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. பாருங்க, கிராஃபிட்டி செவத்தில் அழகாக வரைஞ்சிருக்காங்க. எனக்கு இந்த அனிமேஷன் ரொம்ப பிடிச்சிதுங்க. கடை ஓடுது பாருங்க, டைம் ஆக சூப்பரில். சின்ன லைட்லேயே அது அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டி. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாகவும் போக போக ஸ்பீடாக போகிற மாதிரி. ஜஸ்ட் ஸ்லீப். இது ஹோட்டல் போல் இருக்குது. ஜஸ்ட் வாக்கிங் இன் தைவான். மசாஜ் சென்டர். நம்ம எவ்வளோ தூரம் போனோம்? 2 ரோடு கிராஸ் பண்ணோம். கௌத்திமாலா காஃபி, ஃபேமஸ் காஃபி போல இருக்கு. கேஃபே ஹோட்டல் ஃபேமிலி மார்ட். இந்த ஃபேமிலி மார்ட்டோ 7-Eleven இல்லைன்னா இந்த சோலோ ட்ராவலர்ஸ்க்கு
இல்லை ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுதான் நிறைய வாட்டி நம்மளுக்கு வருங்க. அங்கே ஒரு 7-11 இங்கே 7 பக்கத்தில் இருக்குது. ஆனால் அது வியாபாரம் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த ஊரில் ஸ்டைல் அந்த அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வந்து சமைத்து வண்டி வரலாம் போயிடலாம் போல இது. எவ்வளோ பெரிய மானிட்டர் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். ஆப்பிள் மானிட்டர். இங்கெல்லாம் ஆப்பிள்லாம் ரொம்ப சீப் போல் இருக்குது. அந்த எண்ணெயில் காலையில் சிக்கன் வறுக்கிறாங்க, செம வாசனை. சூப்பராக இருக்குது வாசனை. ஆனால் கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது சாப்பிட்றது. கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஏன்னா காலையில் தான் நம்ம பக்கத்தில் ஃபேமிலி மார்ட்டு போயிட்டு ஒரு பிளாக் காஃபியும் ஒரு க்ரீம் பண்ண சாப்பிட்டேன். க்ரீம் பண்ண சாப்பிட்டு வயிறு சும்மா திம்முன்னு ஆயிடுச்சுங்க. வேறு ஏதாவது சாப்பிட்ணும். இன்னும் நேரம் பண்ணுமா போயிடுவோம். நடந்தால் நல்லா தான் இருக்குது, ஜாலியாக நடக்கிறதுக்கு. இந்த கிளைமேட்டில் மழை ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருந்தால் ஓகே. இந்த அனிமேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல? க்ரீன் கலரில் நடக்கிறது சூப்பராக இருக்குது. ஸ்லோவாக தான் போட்டார் இது வரைக்கும். ஃபாஸ்ட் எடுப்பாரா தெரியல. நேரம் ஆக ஃபாஸ்ட் எடுக்குது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பார்ப்பாங்க. எந்த ரோடுக்கு இப்போ நம்ம வந்த ரோடுக்கு பில்டிங், இந்த ரோடுக்கு இது முக்கியமான சீனுகள்லாம் ஃபாஸ்ட்டு போல இருக்குது. சின்ன ரோடுகள்லாம் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பாருங்கள். டைம் ஆயிடுச்சு, கடகடை ஓடுங்கன்னு அர்த்தம். சிக்னல் முடிய போகுது. பார்த்தீங்களா, ரெட்டு வந்துடுச்சு. சூப்பரில் க்ரியேட்டிவிட்டி. இவ்வளோ ஹைட் இல்லை. இப்படி தான் போகணும். நேராக போயிட்டு ரைட் எடுத்தால் நம்ம ஹாஸ்டல் வந்துடும். போ காத்துங்க. இது பண்ண முடியுதா? காற்று சரியான காற்று. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே சாரி ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே போய் நிறுத்திக்கூடாது. கடவுளே, வேலைக்கு போனோம். லைட்டெல்லாம் இன்னும் ஆகாமல் இருக்கணும். கடலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமாக தான் இருக்குது. மூணு காஃபி இன்ட்டு நம்ம 3 போட்டுக்கலாம். அப்போ 100னா 300ரூபா. ஒரு கிளிப்பு 300ரூபா. நோ சான்ஸ். சிக்கன் போப்பாய் சிக்கன். ஃபேமஸ் போப்பாய் சிக்கன் நம்ம ஊர்லேயே வந்துருச்சுங்க. அது நம்ம ரைட்டில் திரும்ப வந்துடுறோம். ஹோட்டல் வந்தது லாஸ்ட். சின்ன தெருவுக்கு அடுத்தது யார்க். எப்படி வழி அதுக்கு யார்க் டிசைன் ஹோட்டல் வந்தாச்சு. ரீச்டு. Hello, hi. Will you check it in? Yeah. Oh, okay.
We should go fourth floor. Fourth floor? Yeah. Welcome to Taiwan. Thank you. Thank you. Thank you. Fourth floor. Yeah. Yeah. Thank you. Bye bye. Yeah, thank you. பாருங்க மரியாதையை வந்து லிஃப்ட்டுக்குள்ளே ஏற்றி விட்டு 4வது ஃப்ளோர் போகிறாங்க. அதான் அவங்க வேலை செய்கிறாங்க, பட் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக செய்கிறாங்க. புரியா 4th ஃப்ளோர் செக்கிங் அனைமே செக்கிங் இப்போ இருக்காது நினைக்கிறேன். பேக் வச்சுட்டு போகலாம். எஸ். ஹலோ, குட் மார்னிங். Joseph, check-in. Actually, check-in time is 3 p.m. Check-in? Check-in time is 3 p.m. 3 p.m. Yes. Yeah, I will keep my luggage. I will go and come back. Okay? Check-in I can do that time? Passport, please. Yes. நான் சொன்னல 3 o'clock தான் செக்இன். நம்ம தான் லக்கேஜில் வச்சுருக்க பாருங்க, அதை வச்சுட்டு போயிட்டு சுற்றிட்டு 3 o'clock வரும். Please enter the order number and phone number. Please தாத்தா அழகாக இருக்காருங்க, க்யூட்டாக. இப்போ போய் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு திரும்ப வருவோம். என்ன சாப்பிட்றது, அதுதான் இப்போது ஒரு கேள்விக்குறி. சாப்பாடு கடை நிறைய இருக்குது. இங்கே ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாமா? பசி அடங்காது. எதோ கொஞ்சமாவது காரமாக சாப்பிட்டா தான். இந்த பக்கம் போவோம். என்னது இது? பரோட்டா, மிக்ஸ் சாப்பிட்ட பரோட்டா நல்லதாக இருக்குது பார்த்துட்டு. மழை டிவி தரலாம். இந்த மழைக்குள்ளே போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். ஃபுல்லாக மழை தான் போல இருக்குவாங்க, ஃபுல் ஃபன்னு. வந்து மழையில் இங்கே உக்காந்துட்டு இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகலாம். ஸ்லோமா எடுக்கலாங்க, சூப்பராக இருக்கும். ஸ்லோமா ட்ரை. இன்றைக்கி பீஃப் ஃப்ளேவர் சாப்பிடுவோம். சூப்பர் ஹாட் பீஃப் ஃப்ளேவர் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். வாங்க போயிட்டு காசு கொடுத்துட்டு சுடு தண்ணி ஊற்றி கப்பு நஷ்டம் போயிடலாம்.
இப்படியே போகலாங்க. இப்படியே போயிட்டு மேப்பு சுற்றி காமிக்குதுங்க. போ இப்படியே போகலாம். ரூமில் போயிட்டு லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அப்புறமா கால் போகலாம். நம்ம போகிறது கரெக்டாக இந்த பக்கம் போகிறோங்க. இந்த பக்கம் போனோம். மேப் ரொட்டேட் ஆகி பார்த்தியோ ரூம் அது இதெல்லாம் அந்த கடைங்க தான். மணி 9:30. ரூமை போய் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கு போயிட்டு வீடியோ பார்க்கணும். குட் மார்னிங், நெக்ஸ்ட் டே. வாங்க நம்ம சேனலுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்த தைவான் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீரீஸ்னால் பெரிய சீரீஸ் எல்லாம் இல்லைங்க, 1 வீக் தான். சும்மா ஒரு 5 நாள் பிரேக், அவ்வளோதான். சும்மா சின்ன வீடியோ எடுத்து நம்மளும் போடலாம். பாருங்கள், நீங்கள் கரெக்டாக நான் வந்த டைமில் புயல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதான் மழை விட்டு பெய்யுது. பட் ஓகே, எல்லாமே நம்மளுக்கு கைக்கூடி வரணும்னு சொல்ல முடியாதுல்ல. சிலதெல்லாம் இப்படி தான் இருக்குது தான் செய்யும். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாழ்க்கை அப்படி தான், நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லைல்ல. அப்படி இப்போது மழை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹாட் ஸ்ப்ரிங்கு கிட்ட ட்ரை வாங்க. அப்படி நீங்களும் என் கூட அப்படியே பஸ்ஸில், நடந்து, ட்ரெயினில் அப்படி நீங்களும் வாங்க. நடக்கிறது போட்டிருக்கு, ஆனால் இவங்க போயின்னு இருக்காங்க. ஜப்பான் மாதிரி கிடையாது நினைக்கிறேன். இது ரீசெண்டாக நேராக தான் போகுது. ஸ்ட்ரெயிட். ஆல் அனிமேட் போர்க் 1 வெஜிடபிள் 1 ரெட் பீன் மட்டன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க எல்லாரும். இதுதான் நம்மளோட ஹாஸ்டலுடைய ஹெட் ஆஃபீஸ். இங்கே வந்தால் நேற்று அவர் நம்மளை அங்கே போக சொன்னார். நம்ம நேராக போக வேண்டியதான். ஹாஸ்டலில் போயிட்டு ஓகே பாய். 2:20 எடுத்துச்சிங்க. பஸ்ஸில் இருக்கணும். மியூசியம் போயிடலாம். அந்த ஹாட் ஸ்ப்ரிங் இப்போ மழையாக இருக்குல்ல, மேபி க்ளோஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு வேலை மாற்றிட்டேன். ஃபைன் ஆர்ட்ஸ் மியூசியம் போவோம் நம்ம டிபார்ட்மெண்ட். பஸ் ஏறிட்டேன். காசு 225 இருக்குது. 225னா 775. மற்ற ஸ்டாஃபுக்கு 225னா மீதி எதாவது இறங்கின ஸ்டாஃபுக்கு எப்படி கட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. ஸ்டாஃபுக்கு 725 ரூபா பஸ்ஸில். நம்ம ஊரில் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி பார்ப்போம். இறங்கும் போது ஏதாவது கட் ஆகுதா தாய்பே மெயின் ஸ்டேஷன். மெயின் ஸ்டேஷன்னா பஸ்ஸா ட்ரெயினா
தெரியல, மேபி பஸ்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பஸ்ஸு தான் நிறையா இருக்குது இங்கே. வாய்ப்பை பஸ் ஸ்டேஷன் பின்னாடி இது மெயின் ஸ்டேஷன் ட்ரெயின் நினைக்கிறேன். பேனாசோனிக் இங்கே பயங்கர ஃபேமஸ் இருக்குங்க. நிறைய இடத்துல பேனாசோனிக் போட்டிருக்காங்க. பேனாசோனிக் இந்த சைனீஸ் பிராண்டு தான் நினைக்கிறேன்ல. நிறைய இடத்துல ஆடு அதுக்கு உண்டான இதில் நிறையா போட்டிருக்கோம். நம்ம தான் பேனாசோனிக் பெருசாக வாங்குறதில்ல. ஒரு காலத்தில் இருந்துச்சு நம்ம ஊரில், இப்போ வந்து அது டல் ஆகிடுச்சு பிஸ்னஸ். பேனாசோனிக் நல்ல பேர் தான் போல இருக்குது. செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க வீக் டேஸில். ஊருந்து போகுது, இதுக்கே டைம் ஆகிடும் நமக்கு.